ஹாய். லாஸ்ட் 2 கிளாஸஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பார்த்தோம். ஒரு வேர்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த வேர்ட் ப்ராப்ளம் வந்து கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு எப்படி ஈக்குவேஷனாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஸோ இந்த கேம் என்ன அப்படின்னா ரெண்டு பிளேயர்ஸ் விளையாட போகிறாங்க, பிளேயர் 1 அண்ட் பிளேயர் 2. இது பேரலாக, அதாவது சைமல்டேனியஸாக 2 பேரும் விளையாடலாம். ஒருத்தருக்கும் ஒரு டைஸ் கொடுத்துருவாங்க. இந்த டைஸை நீங்கள் 3 டைம்ஸ் ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தான் பிளேயர் 1, நான் அந்த டைஸ் 3 டைம்ஸ் ரோல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ரோல் பண்ணுறப்போ ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு 3 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது. செகண்ட் டைம் ரோல் பண்ணுறப்ப 4 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது. தேர்ட் டைம் ரோல் பண்ணுறப்ப எனக்கு 5ன்ற நம்பர் இருக்குது. ஸோ 3, 4, 5. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த கிடச்சிருக்க 3 நம்பரை ஏதோ ஒரு 2 நம்பரை நான் கம்பைன் பண்ணிக்கணும். கம்பைன் பண்ணிவிட்டு அந்த 2 டிஜிட் நம்பரை மிச்சம் ஒரு நம்பர் இருக்குல்ல, 2 டிஜிட் நம்பரை தேர்ட் நம்பரால் நான் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அது எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது 3, 4, 5. ஃபர்ஸ்ட் வந்து நான் 45 எடுத்துக்கிறேன். 4, 5 சேர்த்தா 45. தேர்ட் நம்பராக டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 15 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 45 டிவைடட் பை 3, 15. செகண்ட், நான் 5 அண்ட் 4 கம்பைன் பண்ணுறேன். 5, 4, 54. அதை 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 18 அப்படின்ற ஆன்சர் இருக்குது. தேர்ட் ஆப்ஷன், இப்போ நான் 3யும் 5ஐயும் கம்பைன் பண்ணி தேர்ட் நம்பராக டிவைட் பண்ணுறேன். தேர்ட் நம்பர் என்னது? 4. ஸோ 35 டிவைட் பை 4, எனக்கு டெசிமல் ஆன்சர் இருக்குது 8.75. டெசிமல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு மல்டிபிள்ஸ் ஆன்சர் இருக்குது. இப்போது அந்த கிடச்சிருக்க ஆன்சர் என்னது கோஷன் சொல்லுவோம்ல, அந்த கோஷன் தான் உங்களோட ஸ்கோர். இப்போது உங்கள் கிடச்சிருக்க ஒரு ஸ்கோரையுமே நீங்கள் டேப்லெட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்கோரை நீங்கள் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு 100 அண்ட் 100 above வரணும். ஸோ எந்த பிளேயர் வந்து 100 and 100 above வராங்களோ அந்த பிளேயர் தான் வின். ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இங்கே ஒரு 3 ஆப்ஷன் இருக்கா, 15, 18, 8.75. ஸோ உங்களுக்கு எந்த கோஷன் வந்து அதிகமாக இருக்கோ அந்த கோஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த கேமில் 100 ரீச் பண்ண முடியும். ஸோ எந்த 2 நம்பர் கம்பைன் பண்ணி டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு கோஷன் அதிகமாக வருதோ அந்த நம்பரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச கோஷன், அதாவது உங்கள் ஸ்கோரை வந்து ஃபைனல் ஆட் பண்ணுறப்ப எந்த பிளேயருக்கு 15 மினிட்ஸில் 100 or 100 above வருதோ அந்த பிளேயர் தான் வின்னர். ஸோ இதுதான் இந்த கேம். ஸோ 15 மினிட்ஸ் அந்த கேம் விளையாடுங்க. இன்றைக்கி வந்து வேர்ட் ப்ராப்ளமில் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கான கீவேர்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதை ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வேர்ட் ப்ராப்ளமில் எப்படி மல்டிப்ளிகேஷனுக்கான கீவேர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ question வந்து, a box contains 8 packs of crayons and each pack contains 24 crayons. How many crayons are there in the box? ஸோ மொத்தம் 8 packs of crayon இருக்குது. ஒரு பேக்கில் எவ்வளோ crayons இருக்கா? 24 crayons இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இல்லை நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ கீவேர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்ன கீவேர்ட்? ஈச் பேக். ஈச் பேக்னா என்னது? ஒரு பேக்கில் எவ்வளோ வரும், எத்தனை, அதுதான் வந்து நம்ம கீவேர்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீவேர்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ எப்படி இதை ஈக்குவேஷனாக மாற்றலாம்? நம்பர் ஆஃப் crayons in the pack is equal to 24. நம்பர் ஆஃப் பாக்ஸ், எத்தனை பாக்ஸ் இருக்குது? 8 boxes இருக்குது. இப்போது ஒரு பாக்ஸ் ஈச்சில் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் crayons in the pack multiply by நம்பர் ஆஃப் பாக்ஸஸ். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ கீவேர்ட் மூலியமாக போனால் ஸோ உங்களால் ஈஸியாக அந்த கொஸ்டினை பிரேக் டவுன் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்றத சால்வ் பண்ண முடியும். ஸோ இது மல்டிப்ளிகேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். மல்டிப்ளிகேஷனுக்கு எப்படி கீவேர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி டிவிஷனுக்கு அதோட வேர்ட் ப்ராப்ளம்லேருந்து எப்படி கீவேர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். டிவிஷனோட வேர்ட் ப்ராப்ளம், Susie has 12.5 meters of ribbon and she wants to cut into pieces that are 0.5 meters long for each gift she wraps. How many pieces can she cut? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுஷி அப்படின்ற பொண்ணுக்கு 12.5 மீட்டருக்கு ஒரு ரிப்பன் இருக்குது. அவங்க வந்து கிஃப்ட் ரேப் பண்ணணும். ஸோ கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ மீட்டர் தேவைன்னா 0.5 மீட்டர் ரிப்பன் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ அவ்வளோ மொத்தமாக இருக்க ஒரு ரிப்பனை அவங்களால எவ்வளோ பீஸஸாக கட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீவேர்ட் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா கட் இன்டூ பீசஸ். கட் இன்டூ பீசஸ்னால் என்ன? எவ்வளோ அவங்களால அதை கட் பண்ண முடியும், துண்டு துண்டாக போடலாம். அப்படின்னா என்னது? கட்னா என்னது? டிவைட் நம்ம வச்சுக்கலாம், பிரிக்கிறது. ஸோ மொத்தமாக இருக்க ஒரு ரிப்பனை நம்ம எவ்வளோ பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணோம், கீவேர்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு வேர்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதோட கீவேர்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை எப்படி ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெங்த் ஆஃப் த ரிப்பன் இஸ் equal to 12.5 மீட்டர். மொத்த ரிப்பனோட லெங்த் என்னது? 12.5. ஸோ லெங்த் ஆஃப் ஈச் பீஸ், அவங்க சுசி எவ்வளோ பீஸ் ஆஃப் ரிப்பன் கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? 0.5.
நம்பர் ஆஃப் பீஸ் தட் கேன் பி கட். எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், லெங்த் ஆஃப் த ரிப்பன் டிவைடட் பை லெங்த் ஆஃப் ஈச் பீஸ். மொத்தமாக இருக்க ரிப்பனை எவ்வளோ தேவையோ அதுக்கு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஒரு வேர்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ரீட் அவுட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கீவேர்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அது மல்டிப்ளிகேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி, டிவிஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் நம்மளை ஈஸியாக அந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணி நம்மள கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு கீவேர்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு கீவேர்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. அந்த ஈக்குவேஷனுக்கு என்ன கீவேர்ட்ஸ் அது மேட்ச் ஆகுமோ கரெக்டாக கொஸ்டின்ஸ் ரீட் அவுட் பண்ணி அந்த 8 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம செல்ஃப் எவால்வேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.